இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கடல்கிட்ட வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. வேறு இங்கே நிறைய பார்க்க வேண்டியதாக இடம் இருக்குது. ஸோ இந்த ராமேஸ்வரம்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அப்துல் கலாம் சாரோட மியூசியம் இருக்குது. அதுக்கு தள்ளி தான் இந்த பீச் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலும் நீங்கள் பார்க்கலாம். வேறு ஒரு அதிசயம் இங்கே இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா ராமன் சீதையை கூட்டு வரும்போது ஸ்ரீலங்கையிலேருந்து அவங்களுக்கு தண்ணி தாவை எடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த தண்ணி ராமன் எடுத்தாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி மட்டும் தான் உப்பு இல்லாத தண்ணி, வேறு கடல் ஃபுல்லாக உப்பு தான். ஸோ இங்கே நம்ம இந்த தீர்த்தம் நம்ம குடிக்கலாம். அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்து எல்லோரும் தீர்த்தம் குடிக்கிறாங்க. ஸோ நம்மளும் குடித்து நெக்ஸ்ட்டு இப்போது தீர்த்தம் குடித்த பிறகு நான் டைரெக்டாக கடல்கிட்ட வந்துட்டேன். ஸோ கடல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இது கோவா வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இடம் நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த நம்ம முடிச்சுட்டு டைரெக்டாக தனுஷ்கோடி தான் போகணும். ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம வண்டி தனுஷ்கோடியை போய் தான் நிற்கும். ஸோ இப்போ வந்தாச்சு தனுஷ்கோடி. இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சீசனில் அவ்வளோ கூட்டம் இல்லை. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக 6 மணி வரைக்கும் தான் இங்கே இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ இங்கே 6 மணி வரைக்கும் தான் நீங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் ராமன் சீத்தை காப்பாற்றுக்கிறதுக்கு போனாங்க ஸ்ரீலங்கா. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா 1960 வந்த ஒரு சுனாமினால தான் இந்த இடம் ஃபுல்லாக அழிஞ்சிருக்கு, இந்த ஊரே அழிஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 2-3 வீடு இருக்கும், வேறு இந்த சர்ச்சு இருக்கும். இந்த சர்ச்சு ஸ்ட்ரக்சரில் இந்த கதவு மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் தனுஷ்கோடியில் ரொம்ப ஃபேமஸான இடம். நாங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த இடம் விசிட்டிங் பண்ணுங்கள்.